இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான், அதை பற்றி அவன் பெருசாகவே எண்ண மாட்டான். ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகமை தூக்கி கொடுத்துருப்பான், அல்லது பெட்ரோல் பேங்கில் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பான். அதெல்லாம் பெருசாகவே நினச்சிருக்க மாட்டான். ஆனால் இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனுஷன் பெருசா அமல் செஞ்சிருப்பான், ஒரு 10,000 திரகமத்து சதக்கா பண்ணியிருப்பான். அவன் அதை 10,000 திரகம் கொடுத்துட்டேன் 10,000 திரகம் கொடுத்துட்டேன்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான். அவன் அப்படி அந்த பெருமையை என்னதாலேயே அந்த பெரிய செயல் அவனை நரகத்துக்கு போறதுக்கு காரணமாயிரும். அதனால சின்ன செயல்ல இஹ்சான் இருந்தா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல ஹதீதுகள். ஒரு மனிதர் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ளை தூக்கி போட்டாருங்க, ஒரு முள்ளை தூக்கி போட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கு நன்றி செலுத்தினார், அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஒரு மனிதர் பாதையில் இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, அவ்வளவுதான். பெரிய செயலா? அவர் போறதுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னு சொல்லி வெட்டி போட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் செய்ததால் இவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கி எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான். இஹ்சான். நம்ம 5 வக்து தொழுதா சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம், தாவா செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம், கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டோம். கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய குறையை வெளிப்படுத்தலைன்னா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? பொய் சொல்லாம இருந்தா, பொறாமை கொள்ளாம இருந்தா, கோள் சொல்லாம இருந்தா, ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பத்தி பேசாம இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஆனா இஸ்லாம் இதனால் தான் உன்னால் சொர்க்கத்தில் எளிதா சொர்க்கத்துக்குள்ள லேசா போக முடியும் சொல்லி நமக்கு வழிகாட்டுது. சுப்ஹானல்லாஹ். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத காரணத்தால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது. பல முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு கூட தடை போடுது, இல்லையா? அதை கூட பார்த்துட்டு நம்ம எல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம். முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே வீடு கிடையாது, உண்மையா இல்லையா? பெரிய பெரிய சிட்டியில் எங்கேயும் முஸ்லிம்கள்னாலே வீடு கிடையாது. முஸ்லிம்கள் வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துடுறாங்க. தாடி வச்சுட்டு சுண்ணத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டிக்கு மேலே காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பஸ்ல பக்கத்தில் உட்கார்ந்துருவர் கூட எழுந்து போயிடுவாரு. ஒரு முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க, இவங்களை நாங்கள் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த இஹ்சான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க, உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு போனாங்களா இல்லையா? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களா இல்லையா? அபூபக்கர் அபிசீனியாவுக்கு போனாங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சீரா போனாங்கன்னு சொல்றவங்களா கையை உயர்த்துங்க. அபூபக்கர் அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. எங்க படிச்சீங்கன்னு கேட்பேன், எங்க இருக்குன்னு கேட்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா? 2வது ஹிஜ்ரத்துக்கு அங்க போய் தங்கி இருந்தாங்களா அவங்களோட? இல்ல, முயற்சி செஞ்சாங்க போறதுக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சி செஞ்சாங்க ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக. இப்னு தகீனா என்ற ஒரு குறைஷி காஃபிர் அபூபக்கர் ரலியல்லாஹு போகக்கூடிய பாதையில் வந்து நின்னாங்க. அபூபக்கர் எங்க போறேன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக போறேன், இந்த மக்கள் என்ன அல்லாஹ் வணங்குறதை விட்டு தடுக்கிறாங்க, இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன், அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன். தங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள். அபூபக்கரை நீங்க போயிட்டு வாங்க, நல்லதுதான், நிம்மதியா இருப்போம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களா? இப்னு தகீனா சொல்றாங்க, ஒரு காஃபிர், அபூபக்கர் உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இப்படி செய்யலாமா? நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க யாரு? வதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள். நீங்கள் யார்? ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள். நீங்கள் யார்? வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள். நீங்கள் யார்? சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். நீங்க போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா? திரும்பி போங்க அபூபக்கர், உங்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன்னு வந்து நின்னாங்க.
நீங்கள் நிற்பார் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு வேறு மதத்தார்களாக இருந்தால் வந்து நிற்பாங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏன்? நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உங்கள் குணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பார்க்குறாங்க. இல்லை மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க. ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி, சுருக்கமாக சொல்கிறேன் முடியக்கூடிய நேரம். ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க. நீளமான நிகழ்வு. கடன் வாங்கியிருந்தாங்க. கடனை கொடுக்கக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நிற்கிறதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சாங்க. உமர் இருக்கிறார் முன்னாடி ரலியல்லாஹு அன்ஹு. சட்டையை பிடிச்சி கேட்டாரு, அப்துல் மனாஃபுடைய குடும்பம் இப்படித்தான் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்களும் இப்படி ஏமாத்துவீங்களா? கடனை திருப்பி கொடுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கையை எடுக்கல கை வெட்டப்படும். உடன்படிக்கை மட்டும் இருக்கு, இல்லைன்னு சொன்னால் நடக்கிறது வேற. கையை எடுத்துருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்தாங்க. உமரே, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே. அவர் கடனாளி எங்கிட்ட வந்து கடனை கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் கடனை கொடுக்காம இருக்கீங்களா, திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உமரே, நீ இவரை அழைச்சிட்டு போ, அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு 2 கையளவு பேர்த்த மலத்தை அதிகமாக கொடுனாங்க. நீ அவர் மனசை காயப்படுத்தினல்ல, அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க. உமர் கூட்டு போகிறாங்க. அவர் போகும்போது கேட்குறாரு, உமர் நான் யார் தெரியுமா? நீங்கள் யார்? ஸைத் இப்னு ஸஅனா. நீங்களா? யூத பாதிரி ஆயிற்றே நீங்கள், நீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடந்து கொண்டீங்க? அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூல் என்று எனக்கு தெரியும். 2 குணத்தை தௌராத்தில் படித்த அந்த குணம் இவட்ட இருக்கான்னு சொல்லி நேரடியாக செக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்தேன். இது நான் கடனை வாங்குற நாளும் கிடையாது, அதுக்கு நான் நேரம் இருக்கு. அந்த 2 குணம் என்ன? அறியாமையோடு அவரிடத்தில் நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார், மென்மையை காட்டுவார். எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது. சட்டையை பிடிச்சாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீதமாக நடந்து கொள்வார். உமரே, உன்னை சாட்சியாக வைக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ். இதான் இஸ்லாம், இதான் இஹ்சான். இன்னைக்கு தொழுகையில் கரெக்டாக இருக்கிறோம், தாடி வைக்கிறதுல கரெக்டாக ஆயிடுறோம், பயான் கேட்கறதுல கரெக்டாக இருக்கிறோம், பயான் பேசுறதுலையும் கரெக்டாக இருக்கிறோம், தாவா செய்யறதுல கரெக்டாக இருக்கிறோம், பயான் நிகழ்ச்சிகள் நான் கூட்டமாக வர்றதுல கரெக்டாக இருக்கிறோம். இல்லை மாஷா அல்லாஹ். ஆனால் பர்சனல் டீலிங் அல்லது முஆமலாத், ஒருவருடைய தொடர்பு உறவுன்னு வரும்பொழுது எல்லாரும் கோட்டை விடுறோம். இல்லை மாஷா அல்லாஹ். தொழுகையில் கரெக்டாக இருந்த நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல. நம்ம தொழுகையில் கரெக்டாக இருக்கிற நம்ம மற்றவங்களை பற்றி தரக்குறைவாக பேசுறதை நிப்பாட்டணும்னு முயற்சி செய்யலை. தொழுகையில் கரெக்டாக இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியாக வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாதுங்கள சரியாகலை. இன்னும் இப்படி எவ்வளவோ குணங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்திய எந்த குணமும் இல்லை மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வரல. வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இப்னு தகீனா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும். நமக்கு இல்லை, இன்னைக்கு யாரும் இல்லை, அனாதையாக கிடக்கிறோம். எவ்வளோ அடித்தாலும் அனாதையாக இருக்கிறோம். நம்மளே கேட்கறதுக்கு கூட முடியல. அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? முஸ்லிம்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இந்த மதிப்பு இல்லை? இந்த குணங்கள் வாழ்க்கையில் இல்லை. எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி இல்லை? அந்த நேர்மை, அந்த நீதி, அந்த பண்பு, அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும். இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தவரோட கூப்பிட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அப்படிம்பாரு, இப்படி ஒரு குணமா? ஆனால் இதை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீனில் இருக்குன்னு கூட தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்சான், ஒரு நன்மை தீமை செய்தால் நன்மை செய்வது இஹ்சான். அவர் ஒரு ஆள் நம்மளை வழிகெடுக்கிறாரா, நம்மளை வந்து ஏசுறாரா, அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் அவருக்கு நேர் வழி கொடுத்துரு அப்படின்னு சொல்றது இஹ்சான். நான் இன்னைக்கு எப்படி அவரை பழி தீர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.